அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாகிய வைரவி மந்திரத்தில் இன்று நாம் 1100வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவத்தை வெளிப்படுத்துவாள் அப்படின்னு சொல்றாங்க. கோலக்குயலி குழாய புருவத்தால் நீல குவளை மலரென்ன கண்ணினால் ஆளிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளு அப்படின்னு தன்னுடைய ஓமை அணிகளை பயன்படுத்தி திருமூல நாயனார் சக்தியை விவரித்து அவள் மூலமாக திருப்பவும் சிவத்தையே அவள் வெளிப்படுத்துவாள் அப்படின்னு இதில் குறிப்பிடுவதாக விரும்புகின்றேன். அப்ப அழகிய கூந்தல், புருவம், குவளை மலரொத்த கண்கள், நீங்கா மகிழ்ச்சி தரும் பேரழகு படைத்த ஆனந்த சுந்தரி அவள் அருவமான சிவத்தின் தன்மையை தான் உணர்த்துகின்றாள் அப்படின்னு நான் உணர்வதாக தங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, வாருங்கள் ஐயா. தாரன் ஐயா வணக்கம். தன் குரலில் பாடி விளக்கம் அளிக்கவும். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. இந்த ரத்தனகுமார் ஐயா வாசிப்பாங்கல்ல, அத வாசிச்சுட்டுமா அல்லது ஐயா வந்துருவாங்களா? சரிங்க ஐயா. சரவணன் ஐயா தளத்துல பாடல் ஒலிக்கப்படுகின்றது. ஓ, சிறப்புங்கய்யா, சிறப்புங்க, நன்றிங்கய்யா. நீலக்குவளை மலரன்ன கண்ணினாள் ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலை சீவத்தை வெளிப்படுத்தாளே. பாடல் 1099 உள்ளபடி சாதகர்களின் உடலும் உயிரும் இறைவனாகவே ஆகிவிடுவதற்கு காரணமான மாபெரும் கருணை உடைய வைரவியின் வடிவத்தை இப்பாடலில் அறிந்து கொள்ளலாம். அழகிய கூந்தலுடன் வளைந்த புருவங்களை கொண்டு நீல நிறத்தில் இருக்கும் குவளை மலர் மலர்ந்தது போன்ற கண்களோடு இனிமையான அமுதத்தோடு சேர்ந்து பேரானந்தமாக இருக்கின்ற பேரழகு பொருந்திய வைரவியே பாடல் 1099 உள்ளபடி சாதகரின் உடலும் உயிரும் இறைவனாகவே ஆகிவிடுவதற்கு காரணமாக இருந்த அனைத்துக்கும் மேலான சதாசிவத்தை வெளிப்படுத்தி அருளுகின்றாள் அப்படின்னு சரவணையா தளத்துல குறிப்பிட்டுள்ளார்கள். மகிழ்ச்சியா. இந்த தருமை ஆதீனம் மயிலாடுதுறை அவங்க திருமந்திரத்தை அந்த தெளிவுரை விளக்க குறிப்பறை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல அந்த தருமை ஆதீன புலவர் சித்தாந்த கலைமணி மகாவித்வான் முனைவர் சி அருணை வடிவேல் முதலியார் காஞ்சிபுரத்துக்கார் அவரு எழுதிய அந்த தெளிவுரையவும் விளக்க குறிப்புரையவும் இப்ப நான் வாசிக்கிறேங்கய்யா பாடலோட. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கோலக்குழலி குழாய புருவத்தல் கோலக்குழலி குழாய புருவத்தல் நீலக்குவளை மலரன்ன கண்ணினால் நீலக்குவளை மலரன்ன கண்ணினால் ஆலிக்கும் இன்னமுதானந்த சுந்தரி ஆலிக்கும் இன்னமுதானந்த சுந்தரி இன்னமுதானந்த சுந்தரி மேலை சிவத்தை மேலை சிவத்தை மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளே. கோலக்குழலி குழாய புருவத்தல் நீலக்குவளை மலரன்ன கண்ணினாள் ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளே.
முனைவர் அருணை வடிவேல் முதலியாருடைய உரை. அழகிய கூந்தல், வளைந்த புருவம், நீல நிறத்தை உடைய குவளை மலர் போலும் கண்கள், களிப்பை தருகின்ற இனிய அமுதம் போன்ற ஆனந்தமே உருவான அழகிய வடிவம், இவைகளை உடைய வைரவியே, எப்பொருட்கும் மேலான சிவத்தை உயிர்கட்கு வெளிப்பட்டு தோன்றச் செய்தால் என்று குறிப்பிடுகிறார். குறிப்புரையாக, சக்தி வழியாக அன்றி சிவத்தை நேரே காணுதல் இயலாது. சக்தி வழியாக அன்றி சிவத்தை நேரே காணுதல் இயலாது என்பது தோன்ற, நேரே சென்று காணுதலின் நின்றும் பிரித்த சுந்தரியே என்னும் பிரிநிலை ஏகாரம் தொகுத்தலாயிற்று என்று குறிப்பிடுகிறார். ஏகாரத்தை இரட்டுற மொழிந்து தேற்று ஏகாரமாக்கி உலகப் பயனை தருகின்ற வைரவியே, உலக பயனை தருகின்ற வைரவியே மெய்ப்பயனையும் தருகின்றாள் என்பது கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மெய்ப்பயன் கருதி வழிபடுவோர் அவளை சார்ந்த ரூபியாக கண்டு வழிபடுக என்பார். மெய்ப்பயன் கருதி வழிபடுவோர் அவளை சார்ந்த சொரூபியாக கண்டு வழிபடுக என்பார். அப்ப வைரவிய சாந்த சொரூபியாக வழிபடச் சொல்றாங்களாம். கோலக்குழலி என்பது முதலாக உடம்பொடு புணர்த்து கூறினார் என்று குறிப்பிடுகிறார். இதனால் வைரவியே சாந்த ரூபியாக கண்டு வழிபட்டு பேரின்பத்தினை பெறுதல் கூடுவதாதல் கூறப்பட்டது என்று குறிப்புரை கொடுத்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மொத்தத்துல வைரவிதாய சாந்த ரூபியாக கண்டு தரிசித்து அந்த சாந்த சிவமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தையும் உணர வேண்டும். முதல்ல சிவமாக நமக்குள்ள இருக்குது, அது சக்தி சிவமாக பிரபஞ்ச களத்துல நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அந்த பிரபஞ்ச களத்தையே இயக்கக்கூடிய தன்மையில அது சதா சிவமாக இருந்து சாந்த சிவமாகவும் இருப்பது அந்த தெய்வீகம். அதை உணர்வதற்கு வைரவி வழித்துணையாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு வழிபட்டு அந்த வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இத்தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், மெய்யன்பர்களுக்கும், அடியார்களுக்கும் நன்றி கலந்த பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. உங்க குரலில் பாடல் கேட்டாலே அது ஒரு இனிமைதான். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வாருங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். வணக்கம். நம்ம தியாகராஜன் நம்ம லானையா சொன்ன மாதிரி தியாகராஜன் ஐயா குரல்ல பாடல் கேட்பதே பேருந்தான். அதுவும் அதுக்கு உண்டான மிக அழகான விளக்கம் வர வச்சிருக்காரு. இந்த தளத்தோட சிறப்பே அதுதான். மிகச்சிறந்தவர்கள், ஆர்வமுடையவர்கள், வாலண்டரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, 1100வது பாடல். கோலக்குழலி குலாய புருவத்தாள், நீல குவளை மலரன்ன கண்ணினாள், ஆலிக்கும் இன்னமுதானந்த சுந்தரி மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் ஒரு இது, ஆதி வைரவி கண்ணு துறை மன்னி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த குமகுடையா கூட கேட்டாரு, கன்னித்துறை அதை இச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அது வாசிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த இத்து வந்துரும். கன்னித்துறை மன்னி அப்படின்னு சொன்னா கூட அந்த இத்து ஒலிக்கதான் செய்யும், குறைந்து ஒலிக்கும். ரெண்டாவது அதை தனியாவும் பிரிச்சு பார்க்கல. கன்னி துறை மன்னி அப்படின்னு பார்த்தாலும் கன்னி தமிழ்னு பாக்குறோம். அப்ப அந்த தமிழினுடைய சிறப்பை சொல்வதற்காக சொல்லப்பட்ட அடைமொழிதான் அந்த கன்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தை.
ஏன்னா நேற்றுக்கு நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. இங்க நம்ம பேசுறோம், தவறான ஒரு பிரயோகத்தை நம்ம வச்சுக்க கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஆஹ் எனக்குன்னு உள்ள தோணினா கூட அது இது என்னுடைய பார்வைன்னு வைப்பேன். ஆனா வாசிக்கும் போது அந்த தவறு நிகழ்ந்து விடக்கூடாது. அதனால அவர் சுட்டி காட்டும் போது நான் திருப்பி திருப்பி அதை பற்றி பார்த்தேன். கன்னித் துறைமன்னி அப்படின்னு இருக்கு. அப்ப கன்னித் துறைமன்னி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இத்து வந்துரும் வாசிக்கும் போது. ஆனா பிரிச்சு பொருள் பார்க்கலாம். துறை அப்படிங்கிறதுக்கு உண்டான அடைமொழியாக அந்த கன்னியை வச்சு நம்ம பேசணும். அப்ப அந்த கன்னிக்கு உண்டான தன்மை என்ன அப்படின்னு ஒரு ஒரு ஆழ்ந்த பார்வைய நான் முன்னாடி வச்சேன். ஒருவேளை எல்லா உரையாசிரியர்களும் கன்னித்துறை அப்படின்னு குமரிய நோக்கி வச்சிருக்கிறதுனால அவர் அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப அதுல பொருள் மாறுதா? இல்ல, அந்த துறைக்கு உண்டான சிறப்பாக அந்த கன்னியை சொல்லுகிறோம். அத்தகைய கன்னி எத்தகையவள். கன்னித்துறைங்கிறது ஒரு அடையாளம், கன்னியாகுமரியா நம்ம சொல்றோம். அந்த துறைக்கு உண்டான சிறப்பாகத்தான் நம்ம அந்த கன்னி என்கின்ற வார்த்தைக்கு உண்டான ஒரு 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 ஆழ்ந்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம். குலாங்கனா, குலாந்தஸ்தை எல்லாம் பார்த்தோம் நம்ம. குலயோகினி அப்படின்னா அந்த கன்னித்தன்மைக்கு உண்டான அந்த கன்னி என்பதற்கு உண்டான ஒரு பொருள். இப்ப இந்த இடத்துல இன்னொரு இன்சிஸ்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கோல குழலி அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல குழல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, தலைமுடியை குறிக்கிறது. அந்த என்ன சொல்றாரு, கோல குழல் குலாய புருவத்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தேவியினுடைய ஒரு அங்கங்களுமே தியானத்திற்கு உரியவை. இத நம்ம இன்னும் ரொம்ப ஆழமா உள்ள போய் புரிஞ்சுக்கணும். அவளுடைய பேரழகை எங்கன வர்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா, சியாமலா தண்டகத்துல தான் நம்ம பார்க்கணும். தேவியினுடைய பேரழகு எங்கன இருந்தது தேவி பாகவத்துல பார்த்தோம். இதனுடைய அநேக விஷயங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம அப்படி பேரழகா விவரிப்பாங்க. ஆனா கூட ஒரு 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 இடத்துல அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா சியாமலா தண்டகத்துல அவளை பேரழகியாக, சியாமலா தண்டகம் யார் எழுதினது அப்படின்னா காளிதாசன். மகாகவி காளிதாசுக்கு தேவி நேரே எழுதிய தரிசனம் தந்து எழுதவிட்ட ஒரு ஸ்லோகம் தான் சியாமலா தண்டகம். அப்ப அதுல என்ன பண்ணிருப்பான்னா, தேவி அப்படி பேரழகா வர்ணிச்சிருப்பாரு. அது சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஆனா அந்த அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கதை நீங்க இன்னைக்கும் சியாமலா தண்டகம் கத்துக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அந்த 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 வார்த்தை பிரயோகங்கள் உடையாம நம்ம சொல்லணும். அதுல அவ்வளோ அழகா அந்த குழல் பத்தி, அந்த குலாய புருவத்தாள் அப்படின்னா நம்ம இந்த குலாய புருவத்தாள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல குலாய அப்படிங்கிறதுக்கும் ஒரு 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 பொருள் இருக்கு. நம்ம நேற்றுக்கு பார்த்த அந்த கன்னியோடு தொடர்புடைய ஒரு பொருள். குலா அப்படின்னா அது எப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய அப்படின்னா, இன்னைக்கும் நம்மளுடைய சந்தர்ப்பத்துல நம்மளுடைய சமயத்துல ஒரு பகுதி உண்டு. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு புருவம் கூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் கூடக்கூடாது. அந்த இடம் நெற்றி புருவத்துல அந்த புருவம் கூடாம இருக்கிறது தான் பெண்களினுடைய ஒரு முத்திரையாக இருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தேய்ப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு புருவம் கூடினா கூட சின்ன வயசுலயே பாத்துருவாங்க. பார்த்துட்டு அதை மஞ்சள் தேய்ச்சி அந்த இடத்த சரி பண்ணுவாங்க. அதனாலதான் குலாய புருவத்தால் விளங்கி நிற்கக்கூடிய புருவம். புருவம்னா ரெண்டா இருக்கணும், அது ஒன்னா ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அத சொல்றாரு, விளங்கி நிற்கக்கூடிய புருவத்தை உடையவள். நீங்க இன்னும் முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், கொலைவில் கொலைவில்லி புருவத்தாளா ஏதோ ஒரு வார்த்தை வரும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். அப்போ அந்த அந்த அது எங்க அப்படின்னாக்கா, அம்பை மாதிரி அந்த வில்லு மாதிரி வளைந்து நிற்கக்கூடிய புருவம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, குலாய புருவத்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது விளங்கி நிற்கக்கூடியது. அப்போ இந்த கோல குழலி அப்படிங்கிறது தலைமுடி நம்ம பார்த்தோம். தலைமுடி எதற்கு உண்டான அடையாளம்னு பார்த்தோம். மாயையினுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடியது.
அப்ப இந்த பிரபஞ்ச மாயையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா கருமையான ஒரு கூந்தலாக, அடர்ந்த கூந்தலாக, வளமைக்கு உண்டான அடையாளமாக எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீல குவளை மலரன்ன கண்ணினாள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீல குவளை மலர் அப்படின்னா நமக்கு தெரியும், அல்லி, நீல அல்லி. அததான் குவளை மலர் அப்படிங்கிறது வந்து அல்லி மலரை குறிக்கக்கூடிய சொல். அப்ப என்ன சொல்றாரு, நீல குவளை மலரன்ன கண்ணினாள் அப்படின்றாரு. அப்ப அது எப்படி இருக்கும்? ஆழ்ந்திருக்கும். நீல கலர்ல கண் இருக்குமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அப்ப அது எதற்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்திற்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவளுடைய கடைக்கண் பார்வையை பத்தி பேசணும் நம்ம. அப்போ வேற ஒரு வார்த்தை சொன்னார், மான் போன்ற கண்ணை உடையவள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீலக்குவளை மலரன்ன கண்ணினாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இந்த இடத்துல மான் போன்ற கண்ணை உபயோகம் பண்ணல? எதற்காக நீலம் அப்படிங்கிற ஒரு நிறத்தை வந்து அடையாளமாக சொல்றாரு? அதுவும் குவளை மலருக்கு ஒப்ப அப்படின்னா மலர்ந்து நிற்கக்கூடிய நீல அல்லி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் அந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப சூட்சமா கவனிக்கணும். ஏதோ தேவியினுடைய அழகை வர்ணிச்சுட்டு போறாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, எதற்காக இந்த இடத்துல நீல குவளைங்கிற வார்த்தையை போட்டாரு அப்படின்னா, ஆகையினுடைய, நம்ம விசுத்தியை தாண்டி ஆகையினுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னாக்க அது வந்து அந்த ஊதா என்று சொல்லக்கூடிய அந்த வர்ணத்துல வரக்கூடும். அப்ப அதை வந்து சொல்றாரு. அப்ப அது வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய கண். அதனாலதான் சொல்றாரு, மலரன்ன கண்ணினாள் அப்படி இருக்கா. அவளுடைய கண்கள்ல வந்து ஞானம் மிளிர்கிறது. ஒருத்தரை பார்த்தோன்னே நமக்கு அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த தெளிவு தெரியும். அதை காட்டக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறதுனா கண்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிக்கும் இன்னமுதான் ஆனந்த சுத்தம். அப்ப அந்த இடத்துல ஞானம் பிறந்தாச்சுனாலே என்னதான் நடக்கும் அப்படின்னா, அவள் ஆலித்தல் அப்படின்னாக்க அந்த இடத்துல பெருகி வரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதா பார்க்கலாம். இந்த நீல நிறம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆலிக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு தொடர்பு உண்டு. என்ன அப்படின்னா, அது பெருகி அப்படியே பெருகி வரக்கூடியது. எது பெருகி வரக்கூடியது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஞானம் பெருகி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பொங்கி வரும். அதனால அதை இந்த அலை ஆலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பெருகி அந்த அந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி. அப்போ அந்த இடத்துக்கு மேல ஞானம் போயிடுச்சுன்னா அந்த கண்கள்ல வந்து நீலக்குவளை மலரன்ன கன்னியாளாக அவள் நிற்கும் பொழுது, ஏன்னா இங்க கீழே இருந்து நம்ம நேத்திக்குல இருந்து நம்ம உடம்புல பார்த்துட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம் அவளை. அப்போ அவள் அத்தகைய ஒரு தன்மையை நம்முடைய கண்களுக்கு சேர்க்கும் பொழுது என்ன நடக்குது? மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளே அப்படின்னாக்க, மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த சிவத்தோடு அவள் வந்து சென்று சேர்ந்து விடுறாள். எங்கனம் வெளிப்படுவாள்? அப்போ அவதான் கொண்டு வந்து காட்டுறாளா? ஆமா, ஏன்னா அங்க ஏற்கனவே இருக்கு. அதுவும் ஒரு மறைப்பொருள். என்ன சொல்றாரு? மேலை சிவத்தை கொண்டு வருவான்லாம் சொல்லல. அவர் அங்க ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த கன்னி, நேற்றுக்கு பாடல்ல கன்னின்னு சொன்னவ இன்னைக்கு மலர்ந்து ஞானத்தில் மலர்ந்து என்ன செய்றா? மேலே சென்று சிவத்தோடு சேர்ந்து விடுகிறாள். அப்ப அந்த சிவம் அங்கே விளக்கப்படுகிறது நமக்கு அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஒரு குருவாக இந்த இடத்துல வந்து அறிமுகம் பண்றாரு. அப்போ அந்த குருவா இருக்கும் பொழுது குழல் எத்தகைய குழலாக மாறும்? குலாய பருவத்தால் அப்படிங்கும்போது அந்த புருவம் எங்கனம் விளங்குகிறது. ஏன்னா இதற்கு முன்னாடி கரும்பு மலர் அப்படின்னு சொல்லி மன்மதனுடைய ஆயுதமாக அந்த புருவத்தை சொன்னாரு. அதை விட்டுட்டு இந்த இடத்துல குலாய பருவத்தால் அப்படின்னா விளங்கி நிற்கக்கூடிய புருவம் அப்படின்னா அந்த புருவத்தினுடைய தன்மையை சொல்றாரு. சோ இந்த இடத்துல எல்லாமே ஞானத்தை நோக்கி நம்மை திருப்பக்கூடிய ஒரு செயல். அவள் அத்தகைய ஞானத்தை நம்முள்ளே விதைத்து நமக்கு அந்த இறைவனை காட்டி தருவாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மேலோட்டமா பார்த்தா இது தேவியினுடைய அழகை சொல்ற ஒரு பாடலா தோணும்.
ஆனா அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய இத்தகைய மறைபொருளை வந்து அந்த வார்த்தைகள்னால பிரிச்சு கட்டுறாரு. இதுக்குதான் சொல்றது, எப்பவுமே திருமந்திரத்துல வந்து நம்ம வந்து திருமூலர் வந்து பேரழகா ரொம்ப சூட்சுமமா வார்த்தைகளை உபயோகம் பண்றோம். ஒரு வார்த்தை கூட ஏதோ அழகுக்காகவோ அணிக்காகவோ சேர்க்கப்பட்ட வார்த்தையா இருக்காது. ஒரு வார்த்தைக்கும் அதற்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் இருக்கிறது. நம்ம வந்து சாமளாரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த அந்த சாமளை வந்து எங்கனம் நமக்கு வந்து அறிவை தருகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நிறைய உண்டு. சாமளா தண்டகத்திலையும் சரி, தேவியினுடைய வர்ணனையாக சொல்லக்கூடிய லத்தோபாக்கியானத்திலையும் சரி, அவளை வந்து அவ்வளவு பேரழகா வர்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து வர்ணனைன்னு கடந்து போயிட்டோம்னா அது வர்ணனை. ஆனா இதுல வந்து ஒரு ஒரு முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னா, தேவியினுடைய ஒரு அழகிலையும் நம்ம தியானம் பண்ணலாம். அந்த தியானத்தை பண்ணும்பொழுது அத்தகைய ஞானம் நம்முள்ளே பிறக்கும் அப்படிங்கிறதுதான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய ஞானம் மிளிர வேண்டும் என்றால், நம்ம ஞானம் விளங்கி அந்த சிவத்தை காண வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை நம்ம வந்து தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு புரிதல். அதை உங்களோட பகிர்ந்து அந்த காலை வேலைக்கு என்று சொல்லி என்னுடைய பகிர்வுகளை மட்டும் மிக்க நன்றிங்கம்மா. நீண்டதொரு விளக்கம், பல பரிமாணங்கள், பல கோணங்கள். நன்றிங்கம்மா. வாங்க விந்தியம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1100வது திருமந்திரம். கோல குழலி குலாய புருவத்துள் நீல குவளை மலரன்ன கண்ணினாள் ஆலிக்கும் அமுது ஆனந்த சுந்தரி மேவி சிவத்தை வெளிப்படுத்தாளே. கோலம் என்பதனுடைய பொருள் அழகு. குழல் என்றால் கூந்தல். குலாய கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆலிக்கும் அதனுடைய பொருள் மகிழ்வூட்டும். மேலை என்ற சொல்லினுடைய பொருள் மேலான, முன்னதான. திருமந்திரத்தின் பொருள் அழகிய கருங்கூந்தலை உடையவள், ஒளி விளங்கும் விழிப்புருவம் உடையவள், குவளை மலர் போன்ற கண்களை உடையவள், மகிழ்ச்சியை தரும் உயிரளிக்கும் அமுதம் போன்றவள், ஆனந்தமே வடிவானவள், அழகு உருவானவள், சிவபரம்பொருளை சீவர்கள் அறிய செய்பவள் இவளே என்று திருமந்திரத்தில் உமை அம்மையை மிக சிறப்பாக பாடியுள்ளார் திருமூலர். இன்னொரு உரை விளக்கம், அழகிய கூந்தலையும் புருவத்தையும் உடையவள், குவளை மலரை ஒத்த கண்ணை உடையவள், நீங்கா மகிழ்ச்சியை தருகின்ற பேரழகினள், சிவபெருமான் எல்லாம் கடந்தவர், நாம் உய்யும் பொருட்டு தடையிலா ஞானமாகிய அம்மையை உருவாக கொண்டு எழுந்து அருளுவர். அதனால் அவரை வெளிப்படுத்தியது திருவருள் ஆற்றல் என்பர். ஆலிக்கும் இதனுடைய பொருள் மகிழ்ச்சி பயக்கின்ற. சிவத்தை வெளிப்படுத்தாள், அதாவது அருவமாயுள்ள சிவத்தின் தன்மையை உணரும்படி செய்வள் என்பது பொருளாகும். இதற்கு கொஞ்சம் இணையான பாடல் அபிராமி அந்தாதியின் 79வது பாடல். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாம்பங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கைவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. பாடலின் பொருளை காண்போம். அபிராம வல்லிக்கு விழிக்கே அருளுண்டு. நமக்கு அபிராம வல்லியின் திருவிழியின் திருவருள் எப்போதும் உண்டு. இன்னல்களை போக்கும் வகையிலும் வேண்டுவனவற்றை நல்கும் வகையிலும் அவளது திருவிழியின் அருள் என்றும் இருக்கிறது
உறுதியாக இருக்கிறது என்கிறார் அபிராமி பட்டர். எமக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. மறைகள் கூறும் வழியில் அன்னையை வழிபட எமக்கு நெஞ்சமும் இருக்கிறது. அவளது திருவிழிகள் அருள் செய்ய காத்திருப்பது போல் அடியவரின் உள்ளமும் வழிபட தயாராக உள்ளது. அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. அவ்வேத நெறி வழிபாடு எமக்கு இருக்கும் பொழுது பழியில் சுழன்று கொடிய பாவங்களை செய்து அதன் விளைவாக கொடிய நரக படுகுழியில் விழும் கயவர்களின் சேர்க்கை நீ எனக்கு எதற்கு என்று அபிராமி பட்டர் பாடியுள்ளார். நாம் நல்லவர்களோடு உறவு கொண்டு நல்வாழ்வு வாழ்வோம், சிவசக்தியை நினைப்போம், அவர்களுடைய அருளால் நாமும் நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். கண்ணீர் குரலுக்கு சொந்தக்காரர் அம்மா, மிக்க நன்றி. வேறேனும் கேள்விகள், கருத்து பரிமாற்றங்கள்? காலம் கருதி தளத்தை நிறைவு செய்வோம். திருமந்திரம் பயில, கேட்க, ஓத, அறிவில் உணர்வில் தூய்மையும் சஞ்சலம் சங்கலமற்ற ஆன்ம ஒளி வாய்வும் சிவன் மீது உண்மையான உணர்வும் கிட்டும் என்று கூறி வந்த மெய்யன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.